மைக்க ஹோல்ட் பண்றதுங்கிறது பிரைடு மட்டுமல்ல, அது பொறுப்பு. பெரிய பொறுப்பு நம்ம கையில. நாம வந்து அதிகாரத்தை நோக்கி குரலற்றவர்களுடைய குரலா நம்ம இருக்கிறோம். ஆம்பளை பிள்ளை தப்பு பண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணக்கூடாது. இது வந்து வீட்டுல தொடங்கும், வீட்டுல தொடங்கும், அப்புறம் நம்ம கல்ச்சர் சொசைட்டி உறவுகள்ல தொடங்கும், நம்ம ஊர்ல தொடங்கும், அப்புறம் வந்து அப்படியே அது கல்ச்சரா மாறும். அது எல்லா இடத்துல மீடியா ஹவுஸ்லயும் இருக்கு. நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணணும். நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க இடத்த ஃபில் பண்ண ஒரு டூல் வந்திருக்கும். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. அப்ப நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு உயிர் போற வரைக்கும் ஜெர்னலிஸ்டா தான் இருக்காங்க. நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஜேர்னலிஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சுகிதா சாரங்கிராஜ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். 20 வருஷம் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா, அது கேட்குறப்பே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா மேம், இப்போ இந்த உங்களோட ஜேர்னி பத்தி பாக்குறப்ப விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. அப்போ குறைந்தபட்ச ஆசை என்னவா இருக்கும்? நல்ல ஒரு ஏதாவது எக்ஸாமுக்கு படிக்கணும், ஏதாவது வந்து நம்ம சேலரி நல்ல சேலரியில போய் உட்காந்துடணும்னு. ஜேர்னலிசம் இப்போவே டஃப்பான ஃபீல்டு தான். பட் பேக் இன் 20 இயர்ஸ் முன்னாடி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கீங்க மேம். இந்த ஜேர்னலிசம் மேல எப்படி மேம் ஆர்வம் வந்துச்சு? எனக்கு அதுல இருந்தே இந்த உரையாடலை தொடங்கணும்னு எனக்கு தோணுது மேம். பத்திரிகை மட்டும்தான் ஒரு காலகட்டமா இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு, ஐபோன் மாதிரியான ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாம் 80ஸ்ல கிடையாது. அப்ப ஒரு 80s கிட்டுக்கு வீட்டுல ஒரே என்டர்டெயின்மெண்ட்னா பத்திரிகை படிக்கிறது, வரக்கூடிய அந்த வீக்லி மேகசின்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. மிஞ்சி போனா ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை ஈவினிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், இதுமா அதிகபட்சமா இருக்கும். அந்த ஒளியும் ஒளியும் லைஃப் கூட என் லைஃப்ல ரொம்ப அதிகமா ஆக்கிரமிச்சது கிடையாது. ஏன்னா பிகாஸ் நான் படிச்சது எல்லாமே ஹாஸ்டல் லைஃப். சோ அதனால அங்க டிவி பாக்குறதெல்லாம் வந்து கான்வென்ட்ல அலோ பண்ண மாட்டாங்க. அதாவது 6th இருந்தே ஹாஸ்டல் ஆயிட்டு. சோ அதனால எனக்கு அந்த கல்ச்சரும் பழக்கமே இல்லை. அப்ப ஒரே என்டர்டைன்மெண்ட்னா வாசிப்பு மட்டும்தான். அது வீட்டுல அப்பா கிட்ட இருந்து, அக்கா கிட்ட இருந்து, அண்ணன் கிட்ட இருந்து வந்த பழக்கம். அதுல கீழே இந்த பைலைன் வரும்போது இன்டர்வியூஸ், பெரிய பெரிய ஆட்களோட இன்டர்வியூஸ படிக்கும்போது நம்மளும் ஒரு நாள் இப்படி கேள்வி கேட்கணும், நம்மளும் வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கிட்ட போய் ஒரு அதிகாரத்தை நோக்கிய நம்ம கேள்விகளை வைக்கணும். அப்படி தொடங்கின ஒரு பேஷன், ஆசை. என்ன வயசுல மேம் அதெல்லாம்? எனக்கு ஒரு 9th, அந்த 9th 10th அப்பவெல்லாமே எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சு. அந்த பீரியட்ல என்னன்னா எனக்கு வெறும் ஜேர்னலிஸ்ட்னு அது எனக்கு ஃபைன் டியூன் ஆகல. அப்ப என்னன்னா என்னோட பேர் வரணும் புக்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்தது. அதனால என்ன பண்ணுவேன், கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். எதுவுமே பிரசுரமாகாது, ஆனா அப்படி எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப வந்து திருவாரூர் வந்து ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமா இருந்தது. திருவாரூரை தனியா பிரிக்கும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை போட்டியில கலந்துக்கிட்டு ஸ்கூல் படிக்கும் போது, நான் 10th ஒரு அக்கா, அவங்க ஸ்டேட் 2nd வாங்கின அக்கா, அவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வருது, இது நல்லா எழுதிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாக்கா அவங்க வந்து சொன்னாங்க, நீ போய் அந்த கதை போட்டியில கலந்துக்கணும். எனக்கு என்னக்கா கதையே நான் எழுதுனதுல நீங்க போய் கலந்துக்கோ அப்படின்னு. அதாவது வந்து 2000 அப்ப மில்லனியம் இயர் மேல ஒரு பெரிய கனவு இருந்துச்சு எல்லாருக்கும். மில்லனியம் இயர்னு ஒண்ணு வரப்போகுதான், அப்ப எல்லாருமே வந்து ரோபாட்டிக்ஸா மாறிடுவாங்க, கம்ப்யூட்டர்ஸ் வந்துரும், நம்ம வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் செய்யும், அத மனசுல வச்சுக்கிட்டு எழுது அப்படின்னாங்க. நான் ரோபோ 2000 ஒரு கதை எழுதினேன். ரோபோ 2000 90s, early 90sல நான் எழுதுறேன். அந்த கதை வந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் வெளியில. அதுக்கப்புறம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு, சரி எழுதுவோம், பரவாயில்ல நம்மளுக்கும் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள எழுத ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ரொம்ப பெருசா என்னுடைய கதைகள் வரலனாலும் எனக்கு கத்துக்கிட்டேன் நான் நிறைய. அப்ப வந்து ஆணவ விகடன்ல வந்து நானும் விகடனம்னு ஒரு தொடர் வரும். அதுல வந்து வைரமுத்து ஒரு முறை வந்து அவர் எப்படி எழுத வந்தாருன்னு சொல்லியிருந்தார். முதல் அவர் நிறைய எழுதி அனுப்பும் போது ஒண்ணும் கூட பிரசுரமாகாம திரும்பி வந்துருமா அந்த கடிதம்லாம். ஒரு முறை வந்து அவர் பாலசுப்ரமணியம் ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் வந்து ஒரு பதில் கடிதம் எழுதியிருந்தாராம் வைரமுத்துக்கு.
உன்னுடைய எழுத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வந்து அப்பெல்லாம் பத்திரிகைக்கு அனுப்பணும்னா முதல் பக்கம் எழுதிட்டு அதை பின்னாடி பக்கம் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கு பெண்ணு தான் அப்பெல்லாம். அது ஊறி போயிட்டு அந்த பின்னாடி உள்ள லெட்டர் கிளம்சியா தெரியும். அது ஒழுங்கா படிக்கிறதுக்கு வசதியா இருக்காது. அதனால வந்து இனிமேலுக்கு அந்த மாதிரி எழுதாதுன்னு சொல்லி எழுதுன்னு அனுப்புறாராம். அதையே அவர் சொல்லிதான் இவருக்கு தெரிஞ்சது. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளும் பின்னாடி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதாவது நம்ம பெரிய ஆளுங்க நம்ம பாக்குறத விட அவங்களுமே கத்துட்டு தான் இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல. ஒவ்வொரு விஷயமா நான் குட்டி குட்டியா அங்கங்க இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் அதுல இருந்து வந்து எழுத ஆரம்பிக்கணுங்கிற கனவுதான். அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து எனக்கு பத்திரிகை துறை அதுக்கேற்ற மாதிரி விகடன்ல என்னுடைய ஃப்ரெண்ட் எங்க பக்கத்து ஊர் இரா சரவணன், இன்னைக்கு இயக்குனரா இருக்காரு இல்லையா இரா சரவணன், அப்ப அவர் மாணவ பத்திரிகையாளரா இருந்தார். அவருடைய நட்பு, அவர் கூட பேசும்போது 2 பேரும் நிறைய சைல்ட்ஹுட்ல பேசின அந்த அனுபவங்கள் வந்து நான் காலேஜ் போனப்ப எல்லாம் நிறைய பேசினதுனால சரி நம்மளும் அப்படி ஒரு பத்திரிகையாளர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த பத்திரிகையாளருங்கிற அந்த வடிவம் கிடைச்சது சரவணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. அத வந்து வீட்ல எப்படி மேம் சொன்னீங்க? ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணு ஒரு ப்ரொஃபஷன் நோக்கி போறா, பேஷன் நோக்கி போறானா பேரண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. பட் அந்த காலத்துல அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கோ எதுக்கு அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ எப்படி அந்த ஃபேமிலில எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? எங்க வீட்டுல கல்யாணம்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி 2 அக்கா 2 அண்ணன், நான் தான் லாஸ்ட் பொண்ணு. அதனால எனக்கு அந்த வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹெடில்ஸ் இல்ல. ஆனா எனக்கு வேற மாதிரி ஒரு ஹெடில்ஸ் இருந்துச்சு. ஓகே. எங்க வீட்டுல வந்து எல்லாருமே நான் நல்லா படிப்பேன்னு நம்புனாங்க. 12th அதாவது 10th நான் வாங்கின மார்க்கை நம்பி இவங்களா 12th நல்ல மார்க் வாங்குவா. அதனால வந்து மெடிசின் எங்க அப்பாவுக்கு பெரிய கனவு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு. எங்க அக்காங்க 2 பேரும் எழுதுற ஹாஸ்டலுக்கு எழுதுற லெட்டர்ல எல்லாம் நம்ம குடும்பம் இப்படி, நம்ம அப்பா விவசாயம் பண்றாங்க, நம்ம ஏன்னா எங்க சித்தப்பா ஃபேமிலியில டாக்டர்ஸ் இருக்காங்க, அதனால என்னைய டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு அவங்களுடைய எல்லா கனவையும் என் மேல அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு ஒருபோதும் வந்து 2 விஷயம். ஒண்ணு, இன்னைக்கு மாதிரி இவங்க எல்லாருமே என்னைய டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்களே, அதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன கட் ஆஃப், இது யாருமே இவங்களுக்குமே முதல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதை யாருமே எனக்கு சொல்லியும் கொடுக்கல. டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க. மேக்ஸ் பயாலஜி கொண்டு போய் சேர்த்தாங்க. என்ன 11th நான் மார்க் நல்லா வாங்கியிருந்தேன், 10th கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா என் கனவு ஃபுல்லாவே மேகசின் மேல எழுதுறது, பத்திரிகையாளர் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது 12th என் மார்க்கை பார்த்தோன்னே எங்க அப்பா ரொம்ப உடைஞ்சிட்டாரு. என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போன இடம். ஏன்னா எங்க அப்பாவுடைய பெரிய நம்பிக்கையா நான் இருந்தேன். கடைசி புள்ளைன்னு ரொம்ப செல்ல பிள்ளையாவும் இருந்தேன். அப்ப எங்க அப்பா கிட்டையும் எனக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்த இடமா நான் அதை உணர்ந்தேன். ஆனா எப்படின்னா, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு எங்க அப்பா என்னை படிக்கவே வைக்க வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அந்த மார்க்கை பார்த்துட்டு. அப்புறம் பல சூழல்கள்ல அப்புறம் எங்க அண்ணன் சரி படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது லாஸ்டா வந்து நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பேன். நான் வாங்கின மார்க்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கிடைக்கும், அந்த மார்க் தான் நான் வாங்கியிருந்தேன். சோ அப்ப இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்துதான் தஞ்சாவூருக்கோ பட்டுக்கோட்டைக்கோ பஸ் ஏறணும். எங்க அப்பா வந்து சைக்கிள்ல என்ன கூட்டிட்டு வருவாரு. நான் பின்னாடி கேரியர்ல உட்காந்துட்டு வருவேன். எங்க அப்பா என்னை கூட்டிட்டு வந்து அந்த சைக்கிள் அந்த ஊர்ல ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு டவுனு அந்த ஊர்ல போட்டுட்டு அங்க இருந்து பஸ் ஏறி தான் தஞ்சாவூருக்கு நாங்க வரணும். அவருக்கு அவ்வளவு கிராமம், பஸ் கூட போகாத கிராமம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லாருமே நல்லா, எங்க அக்கா காலத்துல எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது 60s 70s, ஆனால் படிச்சவங்க இருக்கிற ஊர் தான். எங்க அப்பாவுக்கு என்னன்னா என்கிட்ட லைஸா கேக்குறாரு, அம்மா அந்த பார்மசிக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டே அப்ளிகேஷன், அது சரி மெடிக்கல் எல்லாம் பரவாயில்ல இப்படியாச்சும் போயிடும், அதுக்காவது போடுவோமா அப்படின்னு கேக்குறாரு. நான் அதுக்கு பதிலே சொல்லல, ஆமும் சொல்லல இல்லையும் சொல்லல, நம்ம ஏன் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியே நான் கேரியர்ல உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு வார்த்தை பேசல. எங்க அப்பா போய் எனக்கு அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துட்டோம். அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அட்மிஷன் போடவோ எதுக்குமே, என்னை ஹாஸ்டல்ல சேர்க்கவோ எதுக்குமே எங்க அப்பா வரல. எங்க அக்கா தான் வந்தா எல்லாத்துக்குமே என் கூட. அப்புறம் அப்படியே ஒரு ஹாஸ்டல் லைஃப் அப்படியே போச்சு. அப்புறம் எழுத ஆரம்பிச்சது இது. அப்புறம் நான் டான்ஸ் கொஞ்சம் அப்பையில இருந்தே நான் கிளாசிக்கலும் பண்ணுவேன், வெஸ்டர்ன் ஃபோக் எல்லாம்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வருவேன். சோ அதனால கொஞ்சம் அந்த காலேஜ்ல அந்த பாப்புலர் அதெல்லாமே வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அப்ப ரொம்ப எனக்கு மீடியா மேல கிரேஸ் வந்துருச்சு. அப்புறம் 2004 சென்னை அப்படியே ரெஸ்ட் ஹிஸ்டரி மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனா மேம் எல்லா துறையிலுமே, அதாவது ஓகே இப்ப சேனல்னா எல்லா சேனலுமே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சொல்லிடலாம், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இப்ப வந்து பொதுவாவே சொல்லுவாங்க மேம், இதெல்லாம் வந்து பசங்க தான் பண்ண முடியும், பொண்ணுங்க வரவே முடியாதுப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றக்கூடிய ஒரு டாபிக்ல பாலிடிக்ஸ் கண்டிப்பா அது சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. இப்பவுமே பொலிட்டிக்கலி வெல் எஜுகேட்டடா நமக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியாதுதான், அப்படிதான் நம்ம வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க போய் டிபேட் ஷோ ஆங்கர் பண்றதாகட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க எலெக்ஷன் தான், நீங்க வந்து அதுதான் அதை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அதை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. சோ எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுக்கே மேபி சில செல்ஃப் டவுட் அதெல்லாம் இருந்திருக்கும். அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க மேம்.
நான் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட்ல தான் இருந்தேன். பிரிண்ட் டு நான் சன் டிவிக்கு போகும்போது கரெக்டா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2009. எனக்கு வந்து பிராட்காஸ்டிங் மீடியா புதுசு, அந்த டெக்னிக்கலை கத்துக்கிறதுங்கிறது புதுசு. அதுக்கப்புறம் வந்து பிரிண்டோட ஒர்க்கிங் ஸ்டைலு, ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே டிஃபரா இருக்கும் பிராட்காஸ்டிங். ஸோ அது எல்லாமே புதுசா இருந்த ஒரு காலகட்டம். அங்க எப்படின்னா சன் டிவி எப்படி இருக்கும்னா அது வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தான். ஆனா அங்க எல்லாருமே பிஹெச்டியா இருப்பாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியாவுடைய ஃபர்ஸ்ட் தாய் வீடுனா எல்லாரும் சன் டிவி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சன் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பர் மோஸ்ட் சீனியரா இருப்பாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட கத்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும். எனக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருந்து அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. நம்ம போய் நம்ம கேட்கலாமா அப்படிங்கறதெல்லாம் குழப்பம்லாம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. நம்ம சரியான பாதையில தான் வந்திருக்கமாங்கிறதுலாம் இருந்தது. ஆனாலும் நமக்கு எழுத்து மேல இருக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது வந்து நம்மள தொடர்ந்து அப்படியே தள்ளிட்டே இருந்தது. நிறைய வாசிக்கிறது இதெல்லாம் என்னை வந்து காப்பாத்திக்கிட்டே இருந்தது. என்னதான் நம்ம மேல வந்து திட்டுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அப்ப இருந்த எடிட்டர் இருந்தா கூட என்னை நம்பி 2009 எலெக்ஷன் ப்ரோக்ராம் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை அவருக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஆனா கொடுத்தாரு. அந்த ஷோவை ரொம்ப நல்லா பண்ணேன். நிறைய அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய அனுபவங்கள் எனக்கு. என்னென்ன மாதிரி கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலெக்ஷன் ஃபார்மட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தயாராகணும் அப்படிங்கிறதுல இருந்து முதல்ல டேட்டாவை வந்து எப்படி நாம வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஒரு டேட்டா வந்து ஒரு ஜெர்னலிசம்ல டேட்டா தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு ஆத்தென்டிசிட்டியான ஒரு விஷயத்தை சொல்றோம், நம்ம சும்மா இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கிரெடிபிலிட்டியும் டேட்டா. ஆமா, அத வந்து நான் கத்துக்கிட்ட இடம் அந்த எலெக்ஷன். அது வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து பெண்களுக்கு வராது, பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு புள்ளியில வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அது இப்பதான் கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. நான் ஃபீல்டுக்கு வரும்போது வந்து எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்னா மேல் ஆங்கர்ஸ் தான் இருப்பாங்க. நான் போகும்போதே நிறைய லீடர்ஸ் வந்து உங்க ஆபீஸ்ல அவர் தானே எடிட்டர்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து எடிட்டர் தானே இன்டர்வியூ பண்ணணும். என்ன மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை, நான் ஒரு பெரிய லீடரு, எடிட்டர் வந்து இன்டர்வியூ பண்ணணுங்கிறது மட்டும் அர்த்தம் இல்ல. மேல் ஆங்கர் தானே வரணும் இன்டர்வியூக்கு. என்ன இன்டர்வியூ பண்ண ஏன் ஒரு ஃபீமேல் ஆங்கர் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. அப்ப நீங்க எப்படி அவங்க கிட்ட எல்லாம் அவங்களை ப்ரூஃப் பண்ணணும்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும். அவங்கள பத்தி நிறைய அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்க அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கும் போது நம்ம கிட்ட டேட்டா கரெக்டா இருக்கணும். அப்ப நமக்கு அந்த டேட்டா அந்த டைமிங்க்கு நமக்கு கவுண்டர் நரேஷன்ல வரணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் பண்ணோம்னாதான் நம்மள வந்து ஒரு விமன் ஆங்கர் வந்து நம்மள ப்ரூஃப் பண்ண முடியும். சோ அதுக்கு நிறைய நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு நான் சன்ல இருந்து அப்படியே கலைஞருக்கு வரும் பொழுது எனக்கு அது ரொம்ப டாயல் சார் ஈஸி பண்ணி கொடுத்தாரு. நிறைய வந்து எனக்கு ஒர்க் கொடுப்பாரு. இந்த மாதிரி நீங்க போய் பேசிருங்க, அடுத்த செகண்ட் அப்படியே கலைஞர் அறிக்கை வரும், அதை அடிச்சு அதை நியூஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்தினா புல்லட்டினுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நீங்க அப்படியே போய் அதை கிராஸ் பண்ணி நான் படிச்சு நீங்க அப்படியே சொல்லிடுங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிதான் எனக்கு நிறைய நியூஸ். அதே மாதிரி ஒரு காவிரி இஷ்யூவா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய மையம் கொண்ட ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், 2010 வந்து ரொம்ப மையமா பிரச்சனை இருந்தது. அப்பெல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து நமக்கு உள்வாங்கி நிறைய ஷோஸோ நிறைய இந்த மாதிரி நியூஸ்ல வந்து பிராட்காஸ்டிங் நியூஸ் ரூம் ஓபி எல்லாம் பேச வச்சதுன்னா அப்படியே நம்மள அதுக்கு ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க இப்பெல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டாங்க. பட் அந்த புதுசுல அதுவும் வந்து இருக்கிறவங்க நம்ம இன்டர்வியூ பண்றவங்க பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க. சோ பார்த்தோன்னே சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஓ இவங்க இப்படிதானே. அதுவும் பொண்ணுன்னா அந்த மாதிரி ஒரு டிகிரேட் பண்றதுமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் மாதிரி நடந்திருக்கா, இதை நான் மறக்கவே மாட்டேன், இப்படி பேசினாங்க பட் இதுவுமே நான் கடந்து வந்துட்டேன் மாதிரி ஏதாவது ஒரு இருக்கா? எனக்கு அப்படி நடந்தது வந்து வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா டிபேட்ஸ்ல வந்து பெண்கள் கேள்வி கேட்கறதுங்கிறது வந்து அவங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க வந்து நார்த் சவுத்னு பிரிச்சீங்கன்னா நார்த்ல வந்து பர்காத் டிசோசா, பால்கி சர்மா, பிரீத்தி சௌத்ரி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே டிபேட், பொலிட்டிக்கல் டிபேட் பண்ற, நவிகா குமார் உட்பட எல்லாருமே பெரிய பெரிய டிபேட் பண்ற ஆங்கர்ஸ் இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவங்களுடைய ஐடியாலஜி அல்லது அவங்களுடைய சார்பு நிலை இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நவிகா குமாருக்கு டைம்ஸ் குரூப் மாதிரி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் குரூப் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் இருக்குல்ல, அப்படியான ஒரு டெசிக்னேஷன் தமிழ்ல கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க பீட்டுக்கே நிறைய பீட் இங்க கிடையாது தமிழ்நாட்டுல. ஜேர்னலிசம் வைஸும் பார்த்தோம்னா நாம தமிழ்நாடுடைய அரசியல் களம் வேற மாதிரி இருக்கும், ஆனா மீடியா ஃபீல்டு வேற மாதிரி. தமிழ்நாடுடைய அரசியல் களத்துக்கு நேர் எதிராக தான் மீடியா ஃபீல்டு இயங்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து
தமிழ்நாடுடைய அரசியலை புரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மீடியாக்களாலதான் தமிழ்நாடு அரசியல் இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மீடியா வந்து தமிழ்நாடு அரசியலோட அப்படியே ரெப்ளிகாவா இருக்குன்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடுடைய அரசியல்ல இன்னைக்கு பேசுற பெண்களுக்கான உரிமை, சொத்துரிமை, இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு சட்டமாக்கியதே முன்னாடியே ஆக்கிட்டாங்க. ஒரு செங்கல்பட்டு மாநாடுல சொத்துரிமைக்கு போடப்பட்ட ஒரு தீர்மானத்தை கலைஞர் வந்து தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய முதலமைச்சருக்கு பதவியின் கீழ் வந்து சட்டமாக்குறாரு. ஆனா இப்படியான ஒண்ணு வர்றதுக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இங்கன்னா பெண்களுக்கு வந்து பெரியார் மண், பெண்களுக்கான உரிமை, சமூக நீதி, சமதளம், சம வாய்ப்பு அப்படின்னு பேசுறது, சமூக நீதி பேசுற ஒரு மாநிலத்துல மீடியாவுல பெண்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு நியூஸ் பிரசன்டர், அதை கூட நியூஸ் ரீடர்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த வார்த்தை சொல்றதுல பிடிக்காது. நியூஸ் பிரசன்டரா நீங்க இருந்துட்டு போலாம், யாரோ டெஸ்க்ல எழுதி வச்சத இவங்க படிச்சுட்டு வாசிச்சுட்டு வேணா போலாமே தவிர, ஒரு காலகட்டத்துல இருந்த மீடியா ஹவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். இவங்க வந்து போய் ஒரு ஆங்கரா அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கவோ, அவங்க பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பண்ணவோ, பெரிய பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ இன்டர்வியூ பண்ணவோ கூட ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு அப்பெல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய அரசியல்ல பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா அது மீடியாவிலேயே ரெப்ளிகாவா இருந்திருக்கணும்ல, அது இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாடுடைய அரசியல் களம் வேறாவும் மீடியா வேறையாவும் இருந்து. அதே மாதிரி தமிழ்நாடு அரசியல் களத்திலையும் கொள்கைகள் தான் பெண்கள் சார்ந்து இருந்ததே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல பெண்கள் இல்ல. அங்கேயும் அந்த பிரச்சனை ஒவ்வொரு அரசியல் கட்சியில அதுவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இப்ப பெர்சன்டேஜ் பிரச்சனை இன்னுமே இருக்கு. அது மாத்துறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமானது இல்ல, அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து ஒரு சுகிதா வர்றதுக்கு 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து, தமிழ்நாடு மீடியா இண்டஸ்ட்ரி ஒரு 30-35 வருஷம் ஆல்ரெடி பிராட்காஸ்டிங்ல இருந்த பிறகு இவ்வளவு நாள் கழிச்சுதான் ஒரு சுகிதா ஒரு தலைமை பொறுப்புக்கே வர முடியுது. அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. இங்கிலீஷ் மீடியாவில் அது ரொம்ப ஈஸியா தான் நான் சொன்னேன், நவிகா குமாரால ஒரு குரூப் எடிட்டர் ஆயிட முடியும். ஃபே டிசோசா வந்து அவங்க அந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே அவங்க வெளியில வந்தது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. இப்ப நான் வர்றது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். ஆனா அவங்க அந்த பொசிஷனை ரீச் பண்ணும்போது அந்த சேனல்ல வந்து சேனல் சப்போர்ட், அந்த சேனல்ல 80% விமனா இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அது வந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், தமிழ்ல வர்றதுக்கு. அது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஓகே, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், ஒரு இன்டர்வியூனா நான் இப்பெல்லாம் ரெடி ஆகுவேன். ஏன்னா இப்போ நார்மலா நம்ம வந்து உரையாடல் இருக்க போறது இல்லை. ஏன்னா பாலிடிக்ஸ்னு சொல்றப்ப நம்ம சைட்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா நீங்க எது எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா கூட ஆகலாம். ஸோ உங்களோட வே ஆஃப் இப்போ இன்டர்வியூக்கு நீங்க போறீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுல தொடர்ச்சியாவே நான் சொல்றேன். இதுக்கும் எப்படி வந்து ஒரு டிபேட்ல வந்து எப்படி வருவாங்க பேனலிஸ்ட் அப்படின்னா, ஒண்ணு அவங்க சில பேனலிஸ்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தன்னுடைய இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய நோட்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ரிசர்ச்சோட வருவாங்க. சில பேர் வந்து இன்னைக்கு ஷோ நமக்கான ஷோ இல்ல, இது நம்மள காலி பண்ற ஷோ, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி சார்ந்து இருக்கணும், இல்ல அவங்க அன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் ஆடக்கூடிய இடத்துல வர்ற மாதிரியான ஒரு டாபிக்கா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க டைரக்டா ஆங்கரை தான் வந்து கார்னர் பண்ணுவாங்க. அப்ப நம்மள கார்னர் பண்ணும்போது நாம வந்து அதை எப்படி வந்து அந்த டைமிங்க்கு அதை மாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு வரும்பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு மேல் ஆங்கர் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, அது இல்லம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு தெரியாதுமா, இப்படிங்கிற வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மேல் கிட்ட போய் அது இல்லப்பா, ஓ அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, எந்த வேர்டை எங்கேயாவது டிபேட்ல நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அது இல்லம்மா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலமா அப்படின்னு சொல்ற வேர்டை நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படி சொல்லும் போது நான் பவுன்ஸ் பேக் ஆகி ரொம்ப டபுள் மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை எதிர்ப்பேன் அந்த இடத்துல. பிகாஸ் ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அது வந்து ஒண்ணு என்னோட ஸ்கில்ல கேள்வி எழுப்புறது, என் நாலேஜ கேள்வி எழுப்புறது. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அது ஒண்ணும் இல்லமா, அது ஒண்ணும் தெரியாதுமா, அது ஒரு ஃப்ளோல போற ஒரு வார்த்தை மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது நம்மள ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த மா போட்டு பேசுறதுங்கிறதே, வாங்கம்மா போங்கம்மான்னு கனிவா பேசுறதும் தமிழ் பண்பாடுதான், அது இல்லம்மா அப்படின்னு சொல்றதும் தமிழ் பண்பாடுதான். அந்த டோன்லாம் டிஃபரண்ட். அந்த டோன் தான் அவங்க என்ன டோன் எடுத்து நம்ம அவங்க என்ன மைண்ட் செட்ல பேசுறாங்க, நம்ம மேல மரியாதையுடன் ஆன மாவாது இல்ல நம்மளுடைய கேள்வியை தவிர்ப்பதற்கு நம்மள ப்ரோவோக் பண்ற மாவான அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வேர்டை நான் நிறைய இடங்கள்ல ஷோவிலேயே நான் கரெக்ட் பண்ணிருக்கேன், நிறைய கெஸ்ட கரெக்ட் பண்ணிருக்கேன். ஏன் சில பேனலிஸ்ட் கூட அதை கரெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா ஃபீல்டுல இருக்காங்க, அவங்கள போய் இப்படி நீங்க பேசுறீங்களே அப்படின்லாம் கூட நிறைய பேரு பேசியிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்குது. மற்றபடி வந்து
சிலது பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய முழு ஷோல இருந்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு நமக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரால் எல்லாம் நடக்குது. அது வந்து நடக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. யாருக்காவது தேவைன்னா போய் முழு ஷோவையும் பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு பாத்தீங்களா இவங்க வந்து முட்டு கொடுத்தாங்க, இவங்க வந்து ஃபேக்டா பேசல அப்படின்னு நமக்கே வந்து அதை வந்து ட்ரால் பண்ணி அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு 2 நாள். பட் நீங்க எத்தனை நாளைக்கு வந்து நீங்க ஃபீல்டுல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து நீங்க எவ்வளவு ஸ்கில்டா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு நீங்க ஃபீல்டுல இருப்பீங்க. உங்களுக்கான தேவையும் ஃபீல்டுல இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான், நாம வந்து ப்ரையாரிட்டியா தான் இருக்கணுமே தவிர சாய்ஸ்ல இருக்கவே கூடாது. ஓகே. சோ இப்போ நீங்க பேசிட்டு இருந்தப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கீங்க. அதாவது பிரிண்ட் மீடியால இருந்து இப்ப டிஜிட்டல் மீடியா அதுவுமே இப்ப நீங்க இருக்கீங்க, எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்க. சோ இப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜேர்னலிசம்ன்றது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டேர்மா இருந்துச்சு. இப்ப ஜேர்னலிசம்னா ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும். சொல்ல போனா இப்ப நீங்க உங்களை கூட நம்ம ஆப்ஷனா எடுத்துக்கலாம் மேம். ஏன்னா டேப்லெட்ஸோட எக்ஸ்பிரி டேட் வந்து நீங்க ஃபர்ஸ்டே நீங்க ஒரு கட்டுரை மாதிரி எழுதி அதை ஒரு விஷயத்துக்கு போய் மாத்தவே செஞ்சது. அது வந்து ஒரு சின்ன லெவல்ல மாற்றம்னாலுமே மேபி அது உயிர் கூட போகிற மாதிரியான கர்ப்பிணி பெண்களோட ஃபாலிக் ஆசிட்ல இருந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ ஒரு மாற்றம் கொண்டு வரப்ப நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே நம்மளால இப்படி நடந்திருக்குன்னு. ஸோ அப்படி இருந்த மீடியா இப்ப உங்களுக்கே தெரியும் லைக் ரொம்பவே மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு லைக்காக இல்லைன்னா ஒரு வியூஸ்க்காக நம்ம யாரையோ நம்ம இன்டர்வியூ எடுத்தே ஆகணும்னு ஒரு காலகட்டாயத்துல இருக்கு. அதை பத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ஒப்பீனியன் பத்தி நீங்க சொல்லுங்க. இன்னமுமே தமிழ் மீடியாக்குள்ள வந்து அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கதான் செய்யுது. இல்லன்னு இல்ல, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ்ல ஆரம்பிச்சு நீங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து இந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்க்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னும் இருக்கதான் செய்யுது. ஆனா இன்னைக்கு தமிழ் மீடியாவுல இருக்கிற பிரச்சனை இது வந்து ஒரு தனிப்பட்ட சேனலுக்கான பிரச்சனையோ தனிப்பட்ட பிரிண்ட் மீடியாவுக்கான பிரச்சனையோ டிஜிட்டல் மீடியாவுக்கான பிரச்சனையோ இல்ல, ஒட்டுமொத்த மீடியாவுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பினான்ஸ் கிரைசிஸ் தான். அப்ப வந்து என்னன்னா நிறைய கண்டென்ட் வந்து அட்வர்டோரியல் கண்டென்ட்டா மாறுது. ஃபர்ஸ்ட் விஷயம், முன்னாடி வந்து மீடியா வந்து வேணும் வேணான்னு டிசைட் பண்ணாங்க. இப்ப இந்த பர்சன் நமக்கு தேவை, இந்த பர்சன் வேணாங்கிறது மீடியா டிசைட் பண்ணுச்சு. இப்ப ஒரு தனிநபர் பணம் அவர்கிட்ட நிறைய இருக்கு, அவரை ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் வந்து மீடியாவை டிசைன் பண்ணுவாரு. எனக்கு வந்து இந்த ஸ்லாட் கொடுங்க அப்படின்னு கேக்குற இடத்துக்கு மீடியாவும் நகர்ந்துருச்சு. எனக்கு வந்து மீடியா சமரசம் பண்ணிருக்க கூடாதோ அந்த இடத்தை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா காலப்போக்குல அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கான சம்பளம், அவங்களுடைய டே டு டே ஆபரேஷன் காஸ்ட், இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பிராட்காஸ்டிங் மீடியா இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். டிஜிட்டல் எரா வந்துருச்சு, ஏஏ எரா வந்துருச்சு, சிடிவி இப்ப ஆல்ரெடி வந்து சிங்க்ரனைஸ்ட் ஆயிடுச்சு, கூகுளோடைய டிவி வந்துருச்சுன்னு நம்ம எல்லாருமே டிஜிட்டலை நோக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த பிறகு இன்னும் டிவியில உட்காந்து பிராட்காஸ்டிங்ல நியூஸ் பாக்குற ட்ரெண்டோ அல்லது ஒரு செலிபிரிட்டியோட இன்டர்வியூவையோ எதையோ பாக்குற ட்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல நமக்கு. இன்னைக்கே ஓடிடியோட நான்லாம் ஒரு 5-6 வருஷமா ஒரு டிவி சேனல்ல வேலை பார்த்தா கூட என் வீட்டுல வந்து எந்த டிடிஹெச்சோ கேபிள் கனெக்ஷனோ கிடையாது, ஓடிடி தான் இருக்கு. ஏன்னா நான் நியூஸ் ரூம்ல இருக்கேன், நியூஸ் பாத்துக்கிறதுக்கு அத்தனை ஆப்பும் என் கையிலேயே இருக்கு, என் மொபைல்ல இருக்கு, எல்லா நியூஸ் ரூமையும் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப எல்லா மீடியா ஹவுஸோடைய நியூஸையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். 24 hours into 7 நான் அப்டேட்டடா இருக்கேன். எனக்கு வந்து தனியா டிவியில போய் நியூஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூஸ் ரூம்ல கேட்டே என் காதுக்குள்ள அந்த நியூஸ் வந்துடும். அது அப்படியே வந்து எனக்கு தேவையான இடத்துல யூஸ் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது மீடியா வந்து தனியா டிவியில போய் பாக்குற அளவுக்கு இல்ல. இப்ப வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்ல தொடங்கி அப்லிங் காஸ்ட்ல இருந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க அதெல்லாம் குறையும் இப்ப டிஜிட்டலுக்கு வரும் பொழுது. அப்ப ஒருவேளை ஒரு நல்ல குவாலிட்டியான ஜேர்னலிசம், அதே மாதிரி வந்து ரொம்ப அதாவது கமர்ஷியல் இல்லாம ஒன்லி செய்தியா வழங்கக்கூடிய இடத்துக்கு நகர்றது அப்படிங்கறதும், இந்த போட்டிகள் நிறைந்த பார்க் டேட்டாங்கிறதே வந்து ஒரு மித்து தான். அந்த பார்க் டேட்டா மித்துக்கு பின்னாடி பிரேக்கிங் நியூஸ்னு ஓடுறது ஒண்ணுமே. அதுவும் ஒரு வாரத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். இப்ப உடனுக்குடன் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. அடிக்கிற எல்லா செய்தியுமே பிரேக்கிங் நியூஸ். ஆமா, அந்த மனநிலை வந்து சில பேருக்கு வந்து இருக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அது இருந்தாதான் மக்கள் பார்ப்பாங்க. அது எப்ப அந்த தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஃபைன் டியூன் ஆனாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் வந்து மோசமா இருந்த காலகட்டத்துல அவங்க மருத்துவமனையில இருந்தப்ப வரக்கூடிய செய்திகள் வந்து அடுத்தடுத்து பிரேக்கிங்
பிரேக்கிங்கா வந்தது. அதே மாதிரி வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்த போதும், அதே மாதிரி அவர் மருத்துவமனையில இருந்த போதும் அந்த அப்டேட் தொடர்ந்து கொடுக்கும் பொழுதும் அப்பதான் தமிழ்நாடு ஊடகம் வந்து நிறைய பிரேக்கிங் செய்திகளுக்கு வந்து இதாகிறாங்க. அது மக்கள் கிட்டையும் அதுக்கு ஒரு ரீச் ஆகுது. அது பார்க் டேட்டால ரிஃப்ளெக்ட் ஆனோன்னு, ஓ அப்ப பிரேக்கிங்கா கொடுத்தா மக்கள் பாக்குறாங்க போல அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து நாங்க கிச்சன்ல நின்னா கூட உங்களோட அந்த பிரேக்கிங் நியூஸ் மியூசிக் வந்து ஓடி வருவோம் என்ன செய்தின்னு பாக்குறேன். அது வந்து நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கோவிடுக்கு அப்புறம் பெண்கள் அதிகமா செய்தி பாக்குறது, பொலிட்டிக்கல் டிபேட் பாக்குறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதற்கான காரணம் எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது வந்து ஆஃப்டர் கோவிட் அப்படியே மாத்தி இருக்கு. அது பார்க் டேட்டால இருந்து டிஜிட்டலா நம்ம எடுக்கிற அனலிட்டிக்ஸ் வரைக்கும், மெட்ரோ அனலிட்டிக்ஸ், எல்லா மெட்ரிக்ஸ்லயுமே, இன்சைட்ஸ்ல, அது எல்லாத்துலயுமே அது வந்து அது தெரியுது நமக்கு. பெண்களுடைய இன்னைக்கு வந்து எவ்வளவு பாக்குறாங்க நியூஸ் வந்து, அவங்க எவ்வளவு வந்து கன்சியூம் பண்றாங்க, எவ்வளவு வந்து அவங்க பொலிட்டிக்கல் டிபேட்ஸை கன்சியூம் பண்றாங்கிறது நல்லா தெரியும். ஓகே. அதே மாதிரி மேம் இப்ப சுகிதா வெளில இருந்து பாக்குறப்ப அவங்க வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, எம்பவர்ட், அந்த மாதிரிதான் எங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஆனா நீங்களும் உடஞ்சு அழுந்த தருணம் ஏதாவது இருக்கா? உடஞ்சி அழுதது அப்படின்னு சொன்னா ஹியூமன் நேச்சர், கண்டிப்பா ஹியூமன் நேச்சர். சில எமோஷனல் நான் வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். அன்பால் வீழ்த்திடலாம். என்கிட்ட பழகிற நிறைய பேரு சொல்லுவாங்க, நீ ஸ்ட்ராங்னு நீ தான் சொல்லிக்கிற, நீ வந்து ஸ்ட்ராங்லாம் கிடையாது. உனக்கு அதாவது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நீ ஸ்ட்ராங். கூட இருக்கிறவங்க, என் மனசை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாட்டர் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு எமோஷனலி வீக்கான ஒரு ஆளு அப்படின்னு தெரியும். என்னைய வந்து நீங்க எதிர்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி அடிக்கிற ஒரு ஆள் தான். திருப்பி அடிக்கிறதுனா நான் பதிலடி கொடுக்க மாட்டேன். டிஃபென்ஸ் வந்து என்ன தற்காத்துக்க எனக்கு தெரியும். அப்படிதான் நான் அந்த 20 வருஷம், ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில காம்படிஷன், ரேசிங், எவ்ரி திங் குள்ள நீங்க தற்காப்பு கலை தெரியாம உங்களால நீங்க வெளியில தற்காப்பு கலைனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்ல, நான் சொல்றது இங்க வாழ்றதுக்கு ஒரு தற்காப்பு கலை தேவை, நம்மள சர்வை பண்ணிக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு கலை தேவை. அது தெரிஞ்சாதான் ஃபீல்டுக்குள்ள நிக்க முடியும். 20 வருஷம் ஃபீல்டுல நிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அப்புறம் உங்களை தான் எமோஷனலா வந்து ஒவ்வொரு தடவையும் ட்ரிகர் பண்ணுவாங்க, நம்மள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரிகருக்கு வந்து நம்ம ஈல்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறது நான் என்னைக்குமே நான் அதுக்கு ஈல்ட் ஆனது கிடையாது. பட் பர்சனலா என்னன்னா நிறைய அன்பால ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டு போவாங்களா, அது எனக்கு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கு, அது எனக்கு வலிச்சிருக்குது. மற்றபடி வந்து நீ என்னை எதிர் கிரவுண்ட்ல நீ வந்து என்னைய ஆப்பனண்டா நின்னு நீ அந்த பக்கம் நீ கோர்ட்ல நிக்கிறேன்னா நான் இந்த பக்கம் கோர்ட்ல நின்று ஆட தயாரா இருக்கேன். நீ ராக்கெட் வச்சிருந்தா நானும் ராக்கெட் வச்சிருக்கேன், நீ பேட் வச்சிருக்கேன் நானும் பேட் வச்சிருக்கேன், நீ பால் வச்சிருக்கேன் நானும் பால் வச்சிருக்கேன், கேமுக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு ஆள் தான். ஆனா தோல் மேல கைய போட்டு முதுகுல கத்தியில குத்துறது இருக்குல்ல, அதுதான் கஷ்டம். அந்த மாதிரியான எமோஷனல் டைம்ஸ் நிறைய இடங்கள் வந்து நமக்கு அழ வரும். ஆனா அழுகிறது நார்மலான ஒண்ணுதாங்க, அது நிறைய தடவை வந்திருக்கும். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். ஆனா நான் ஏன் இதை குறிப்பிட்டு கேட்டேன்னா மேம், இப்ப நம்ம இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்கிருந்து நம்மள அட்டாக் பண்றாங்களே தெரியாது. ஆனா அவங்க சொல்ற நேம் என்னன்னா, பொண்ணுங்க வந்து ரொம்ப எமோஷனல், அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது கூட இப்ப நம்ம ஓரளவுக்கு நம்ம அப்கிரேட் ஆயிருந்தாலுமே அதிகாரத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா தான் டிசிஷன் எடுப்பாங்க, லாஜிக்கல் திங்கிங் இருக்காது, இந்த மாதிரி நிறைய வந்து பிற்போக்கான சிந்தனைகள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு தலைமை பொறுப்புல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. எப்படி ஒரு கட்டத்துல ஃபேஸ் பண்ணி இப்ப நீங்க நிக்கிறீங்க? 20 இயர்ஸ் பார்க்காத அனுபவங்களை வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு 6 மாசத்துல எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். அதாவது மரியாதையா ஒரு பக்கம் நடத்துவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு லேடி சொல்லி நாம இதை செய்யறதா இன்னுமே இருக்காது. அந்த மனநிலை வந்து நீங்க வந்து நீ எல்லாம் சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற மனநிலை வந்து மீடியாக்குள்ள அதிகமா இருக்கும். இது வந்து இது ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது வந்து ஒரு செய்தியை சரியா கொடுக்கணும்னா கூட டெஸ்க்ல வெறும் ஆண்களா உட்காந்துருப்பாங்க. நம்ம போயிட்டு ஒரு விக்டிமோட ஃபேஸை ரிவீல் பண்ணாதீங்க, ஒரு ரேப் விக்டிம் ஃபேஸை ரிவீல் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு சர்வைவர் முதல்ல, அப்புறம் ஒரு குழந்தைய வந்து நீங்க ஃபேஸ் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த டோனை மாத்துறது. அப்புறம் கேஸ் விலை சரிவு, பெண்கள் மகிழ்ச்சியா, பெண்கள் தான் மகிழ்ச்சி அடையணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு, வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் சமைக்கிறது இல்லையா, சாப்பிடுறது இல்லையா, இந்த மாதிரியான நம்ம அந்த வேர்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா போய் சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வரும். அதுவும் ஒரு பெண் போய் சொல்லும் போது இன்னும் கோபம் வரும். அதெல்லாம் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். இப்ப நாம சொல்லி அவங்க செய்யணுங்கிற இடத்துல வந்து நிறைய ஹீட்டை நான் ஃபேஸ் பண்ணேன். நமக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்கும், ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது.
அதை வச்சு நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படியான ஒன்னாதான் இருக்கும். அப்படிதான் மீடியா இயங்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து ஒரு மேல் ஹெட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு ஃபீமேல் ஹெட்டுனால ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும், நான் ஃபேஸ் பண்ணதே. பட் நான் என்ன அத அப்படியான ஒரு நெகட்டிவ் வெர்ஷனை விட எனக்கு நிறைய தம்பிகள் தங்கைகள் கூட இருந்தாங்க. அதையும் நான் சொல்லியே ஆகணும். தம்பி இதை செய்யடானா செய்யக்கூடிய தம்பிகள் நிறைய பேர், தங்கைகள் அதே மாதிரி ஃபீல்டுல இத்தனை வருஷமா இருந்ததுனால ஒரு ரேப்போ மேடம் கிட்ட போனா இது தீந்துரும், அவங்களோட சொந்த பிரச்சனையை கூட வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் என்கிட்ட இருந்துச்சு. எல்லாருடைய பர்சனல் பக்கங்களையும் என்கிட்ட வந்து பேசிட்டு போற அளவிற்கும் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் இருந்ததுனால என்னால வந்து இந்த ஹீட்டை வந்து என்னால பேலன்ஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இது வந்து என்னுடைய, நீங்க சொன்னீங்க இல்லையா பெண்கள் எமோஷனலா இருப்பாங்க, லாஜிக்கா முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனா ஜேர்னலிஸ்ட் வந்து லாஜிக்கா தான் நிக்கணும், எமோஷனலா நிக்க முடியாது. நம்ம எவ்வளவோ எமோஷனல் லைவ் பண்ணும்போது பல எமோஷனலான தருணங்கள், நிறைய வந்து சாவு, குழந்தை மரணங்கள், மாதிரி கொலை எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன். லைவ்லயே வந்து அந்தக்கெல்லாம் வந்து நான் ஆங்கரிங் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எமோஷனல் தருணங்களை எல்லாம் கடந்திருக்கேன். ஈழம் பிரச்சனையில இருந்து எவ்வளவு விஷயங்களை நான் கடந்திருக்கேன். ஆனால் அப்போலாம் எமோஷனலா அந்த இடத்துல நிக்கிறோமா, நம்ம ஜேர்னலிஸ்டா நிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப திரும்ப திரும்ப வந்து கெவின் கார்ட்டர் மாதிரி தான் அந்த கேள்விதான் அங்க எல்லா இடத்துலயும் நிக்கும். இருந்தாலுமே என்னால வந்து அந்த அட்மாஸ்பியரை என்னால யாருக்கும் வந்து கெடுதல் நடக்காம என்னால பாசிட்டிவா மட்டுமே ஒரு டீமை ரூல் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 4 வருஷம் டிஜிட்டல் ஹெட்டா நியூஸ் 7 தமிழ் டீமை ரன் பண்ண அந்த அனுபவத்துல இருந்து ஏன்னா டெக்னிக்கலா நான் கத்துக்கணும், நான் அப்கிரேட் ஆகணும். அப்ப டீமையும் அப்கிரேட் பண்றது, அந்த டீமோட அவ்வளவு கோஆபரேஷன், அவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம், கத்துக்கிற நிறைய பசங்க, புது புது பசங்க வந்தாங்க, நம்பிக்கையோட நிறைய பேர் மீடியாவுக்கு வந்தாங்க. அப்ப என்னன்னா இவங்க கிட்ட போனா இவங்க ஜஸ்ட் வெறும் வேலையை மட்டும் சொல்ல மாட்டாங்க, நிறைய கத்து கொடுப்பாங்க, நிறைய கத்துக்கலாம், நிறைய வந்து சோர்சஸ சொல்லுவாங்க நமக்கு. அப்படிங்கறத நான் என்ன படிச்சாலும் உடனே குரூப்ல ஷேர் பண்ணி இதை நீ படிச்சுக்கோ, இதை நீ போய் படி, இது ஃப்ரீ கோர்ஸ் தான், இதை கத்துக்கோ, இப்படி நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பசங்களை. டெய்லி பேப்பர் படிச்சேன்னா அதுல கேள்வி கேட்பேன். அதாவது ஒரு வெப் சீரிஸ் நான் பாத்துட்டு வந்து உட்காந்து என்னால நியூஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்ண முடியும் பசங்க கூட. நாங்க ஒரு கே சங்கமே, ஒரு கே பாப் சங்கமே இருக்கிறோம் ஆபீஸ்ல. நீ அந்த சீரீஸ் பாத்துட்டியா, நீ வந்து வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின் பாத்துட்டியா, அவ்வளவு பேசுற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படி உருவாக்கி ஒரு டீமை நான் வச்சிருந்தேன். அதனால இந்த ஒரு டீம் என்ன அட்டாக் பண்ணும்போது இந்த டீம் என்ன தாங்கி பிடிச்சிச்சு. கண்டிப்பா அது வந்து எனக்கு பேலன்சிங்கா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி நீங்க சொல்றப்பயும் தெரியுது, நானுமே இந்த கொஸ்டினா எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு 20 வருஷம் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அதை நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் பிகாஸ் அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் தான், அதுவும் மீடியா துறையில இருக்கிறதுன்னு. ஸோ நம்ம பிரிண்ட்ல இருந்து இப்போ அடுத்தடுத்து நீங்க போயிட்டு இப்போ டிஜிட்டலுமே இருக்கிறப்போ நீங்க அந்த அப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிரிண்ட் மீடியா அதுதான்ப்பா பேசிக்ஸ், நான் அதை தான் கத்து வச்சுட்டு இருக்கேன், அதை நான் பிடிச்சி வச்சுப்பேன் நம்மளால சொல்ல முடியாது. சில திங்ஸை நீங்க வந்து அன்லேர்ன் பண்ணி ஆகணும், சில திங்ஸை நம்ம லேர்ன் பண்ணணும், அதுவும் ப்ராக்ரெசிவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்க லைஃப்ல லேர்னிங் எப்படிப்பட்ட பார்ட்டா இருக்கு, இப்போ என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ப்ரொசீஜர் பத்தி சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொன்ன அந்த 20 இயர்ஸ் என்ன சர்வை பண்ண வச்சது இந்த லேர்னிங் தான். நான் புதுசு புதுசா லேர்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேர்னிங்னா எப்படின்னா ஏதாவது ஒண்ணு மீடியா சம்பந்தமா புதுசா வந்துருச்சுன்னா அதை முதல்ல நான் படிச்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் நான் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த 4-5 இயர்ஸ் வந்து இந்த 6 months தான் எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் இல்லாம போயிடுச்சு. நிறைய ஒர்க், நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு டிராவல் நிறைய பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. அதனால என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா நான் நிறைய தேடி தேடி டிஜிட்டலி என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய கோர்சஸ் படிச்சேன் நான் இந்த டைம்ல தான். அப்ப இப்பயுமே நான் ஒரு 4-5 கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்த டிசம்பர் வரைக்கும் என்கிட்ட பவர் பேக்கடா ஷெட்யூல், கூகுள் கேலண்டர் ஷெட்யூலோட கூகுள் கோர்சஸ் வச்சிருக்கேன். என்னென்ன மாதிரி கோர்சஸ்? டிஜிட்டல் ஒரு அதாவது நாம நினைக்கிற நியூஸ் ரூம், தமிழ்நாடு நியூஸ் ரூம் இன்னும் நியூஸ் ரூமாவே இல்ல. ஆனா நான் படிச்ச கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கிரைம் பீட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கிரைம் பீட் வந்து நேரா போலீஸ்க்கு கொடுக்குற எஃப்ஐஆர் போய் வாங்கிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மேன் வேலைதான். இவங்க போய் அதுல இவங்க ஒரு ஸ்டிங் ஆபரேஷனோ இல்ல நாட்டோ அதுல இவங்க ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதோ அல்லது இவங்க புதுசா அதுல இருந்து ஒண்ணு டிஸ்கவர் பண்ணதோ இருக்காது. அப்படிதான் இன்னைக்கு மீடியா இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்டா மாறிடுச்சு. ஆனா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கோர்சஸ், நீங்க பாயிண்டர்ஸ்ல எல்லாம் போய் நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே கிரைம் பீட்டை டிரான்ஸ்ஃபார்மிங் கிரைம் இன்டு பப்ளிக் சேஃப்டி ஜெர்னலிசம்னு ஒரு கோர்ஸ் படிச்சேன் நான். ஓகே, அந்த பேரே எவ்வளவு அழகா இருக்கு. கிரைம் பீட்னு நம்ம சொல்றத, வைலன்ஸா சொல்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஜெர்னலிசம் சொல்றாங்க.
காமன்னா என்ன, கடைசியா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் கிரைம் பீட்டோடைய நோக்கம். போலீஸோட வேலை அதுதானே. ஆனா இங்க கிரைம் பீட்னு சொல்லி அது ஒரு வயலன்ஸ் டோன்லயே வச்சிருக்காங்க, ஒரு நெகட்டிவ் டோன்லயே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா மீடியா வந்து என்னைக்குமே ப்ரோவோக்கிங். ஆனா இன்னைக்கு தமிழ் மீடியா வந்து ப்ரோவோக்கிங்கா இருக்கு. ஒரு சூசைட திரும்ப திரும்ப காமிக்க கூடாது, அதே மாதிரியான விஷயங்கள், அது பல விஷயங்கள், ஒரு ரேப் கேஸா இருக்கட்டும். ஆனா இப்ப அப்படிதான் மேம் ஆயிடுச்சு, இதுதான் நடக்குது அப்படின்னு சுத்தி நம்மளுக்கு இப்படிதான் நடக்குது, பாசிட்டிவாவே நடக்க மாட்டது மாதிரி நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கு வந்து நம்பர் ரேஸ், ஒரு நீங்க கேட்ட அந்த நம்பர் ரேஸ் ரொம்ப முக்கியமானதாயிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு 1 ஹவர்க்குள்ள எவ்வளவு வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற நம்பர் ரேஸ், அது இன்ஃப்ளூயன்சரா தனிநபர்ல சார்ந்து ஒரு மீடியா ஹவுஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்பர் ரேஸ் தான். ஏன்னா திரும்ப உட்கார்ந்து எம்ஐஎஸ்லயோ பார்க்லயோ எல்லா இடத்துலயுமே டேட்டா ஸ்பீக்ஸ். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு இங்க ஸ்பீக்லாம் கிடையாது, அங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்காது. டேட்டா என்ன சொல்லுது, நீ வந்து இந்த வீடியோ போட்ட, இந்த வீடியோக்கு இவ்வளவுதான் போச்சு, ஆனா வந்து இந்த இவங்க ரெண்டு செலிபிரிட்டிஸோட அவங்களுடைய பர்சனல் விவாகரத்து பிரச்சனைய பொதுவெளிக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு வியூஸ பாத்தீங்களா அப்படின்னு. ஒரு முறை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக, நான் ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து குழந்தை பிறந்துருந்துச்சு. அத வந்து அது ஒரு யூடியூப் செலிபிரிட்டி தான். அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகி அப்புறம் பெரிய மீடியாவுக்குலாம் போயிட்டாங்க, பிக் ஸ்கிரீன்ஸ்க்குலாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம், அவங்க கல்யாணத்தை பத்தி பசங்க வந்து நியூஸ் போடணும்னு சொன்னாங்க. நான் போடல, அது நியூஸா போடல. ஒண்ணு அவங்க அறிக்கையா கொடுக்கட்டும், எங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு போட சொல்லி, நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு. அதை ஏன் போடணும்? அவங்க உட்காந்து 2 பேரும் மாஞ்சி எல்லா யூடியூப்லயும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வீக் ஃபுல்லா அவங்க தான் கண்டென்ட். ஆனா நான் அந்த நியூஸ் கார்டு கூட போட விடல. உடனே இந்த பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க மேடம் வந்து இதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன், அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பர்பஸ்ஃபுல்லா திடீர்னு பூம் ஆகுறாங்க. அதை ஏன் நாம போய் வழியக்க அவங்களுக்கு கல்யாணம், அவங்க அறிக்கை கொடுக்கட்டும், அறிக்கை கொடுத்து மீடியா. ஆனா இதுக்கு பின்னாடி மேபி நீங்க சொன்னீங்களா மேம், இப்ப என்கிட்ட காசு இருக்கு, நான் காசு கொடுத்து போட வைக்கிறேன், நியூஸ் போட வைக்கிறேன், அந்த மாதிரியுமே இருக்கு. அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. அப்ப என்கிட்ட சொன்னாங்க, நீங்க டிஜிட்டல் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு. அப்ப தமிழ் மீடியா வந்து டிஜிட்டல் ட்ரெண்டுங்கிறதே இப்படிதான் நம்பி வச்சிருக்கு. அதாவது ஒரு திருமணம் ஆச்சுன்னு ஒருத்தருக்கு நியூஸ் போடுறதா, அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுறதுதான் ஜேர்னலிசம், அதுதான் வந்து ட்ரெண்டு, அதுக்கு வர்றதுதான் வியூஸ் அப்படின்னு. எனக்கு அதுக்கு வியூஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வியூஸ் வர வைக்கிறதுக்கு வேற வேற வழிகள் தெரியும். என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல அவங்க போட்டு போறாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் போய் அதை பாத்துட்டு போறாங்க அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி குழந்தை பிறந்த விஷயமும் அப்படியான ஒண்ணு இருக்கு. நீங்க அபிஷியலா மீடியாவை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே. இப்ப அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க 2 பேருக்கும் இடையில தனிநபர் சார்ந்த தாக்குதல் அல்லது அவங்க பர்சனல் வாழ்க்கையை வந்து பொதுவெளிக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, அது நீதிமன்றத்துக்கு போற வரைக்கும் நாம அதை போடணும்னு அவசியம் இல்ல. நீதிமன்றமோ அல்லது எஃப்ஐஆரோ ஃபைல் ஆனாதான் மீடியா அதை வந்து கேரி பண்ணணும். அது வரைக்கும் அது அவங்க இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்லையா. அதனால இந்த இண்டிவிஜுவல் பிரச்சனைக்குள்ள ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அது என்னை நிறைய பேர் எதிர்த்தாங்க, இது வந்து தப்பு அப்படின்னாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அடுத்த வீட்டு ஒரு முறை வந்து ஒரு முக்கியமான செலிபிரிட்டி, அந்த பேரை சொன்னா கூட இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி போட்டு என்னை அதிகமா ட்ரால் பண்ணுவாங்க. அதனால வந்து 20 வருஷம்னு நீங்க கேட்டதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணம், நான் நன்றி சொல்லணும்னு சொன்னா, என்னை நிறைய எல்லா பார்ட்டில இருந்து என்ன ட்ரால் பண்ணிருக்கிறாங்க. அப்ப ட்ரால் டெய்லி என்னை பத்தி ட்ரால் பண்றாங்க இல்லையா, அதுதான் என்ன ஸ்ட்ராங் ஆக்குச்சு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மேல் ஆங்கர் கூட இந்த அளவுக்கு வந்து ட்ரால் ஆயிருப்பாரா, இவ்வளவு அவரை அவமானப்படுத்தி இருப்பாங்களா, இவ்வளவு. இன்னைக்கும் நானும் என் பொண்ணு இருக்க ஒரு போட்டோவை நான் Facebookல போட்டேன்னா அடுத்த செகண்ட் கீழே வந்து என்னைய மோசமா கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இத வந்து மேல் ஆங்கர்கள்லாம் பண்றாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் மேல அவங்களால வேற எந்த அலிகேஷனுமே சொல்ல முடியாது. உடனே வந்து ஏதாவது ஒண்ணுன்னா என்னைய வந்து ஒரு கொள்கை சார்ந்து வச்சு என் மேல ஒரு அலிகேஷனை வைப்பாங்க. தொடர்ந்து ட்ரால்கள் மட்டுமே இந்த நிமிடம் வரை ட்ரால்களால் மட்டுமே நான் ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வீக்கன் ஆகிற இடம் அதுவா இருக்கும். பட் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண இடமா நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். என்னை ப்ரொவோக் பண்ணுவாங்க. நாம வந்து ஒரு மீடியா சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மீடியா ஹவுஸ்க்கும் ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கும். அதுக்குள்ள நின்னுதான் எல்லாருமே விளையாட முடியுமே தவிர தனிநபராலாம் போய் எந்த விளையாட்டும் விளையாடிட முடியாது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் எடிட்டோரியல் பாலிசி. அவங்க பாலிசி என்னவோ அந்த பாலிசிக்குள்ளதான் நம்ம நிக்க முடியும். இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா இங்க யாரும் ட்ரால் பண்ண மாட்டாங்க நம்மள. அப்படி ட்ரால் பண்றவங்க பண்ணினாங்கன்னா நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இக்னோரன்ஸ். That is the best medicine for me. என்னையும் ஹீல் பண்ணும், அவங்களுக்கும் வந்து சரி இவங்க எவ்வளவு அடிச்சாலும் இவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின்றதுனால 4 நாள் அடிப்பாங்க, 5ஆவது நாள் மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. சோ நம்ம வேலையை பார்த்து எனக்கு என்னன்னா அதுக்கு போய் பதில் சொல்றதை விட
இன்னும் 2 நல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர், ஜர்னல் பேப்பர் படிப்பேன். ஏதாவது டெக்னிக்கலா ஒரு ஃப்ரீ டூலை பத்தி கத்துப்பேன், ஒரு புது டூலை தெரிஞ்சுப்பேன். அப்படிதான் நான் என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். லேர்னிங்கும் அங்கதான் வரும். ஓகே மேம். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறோம்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்குன்னு ஒரு சில ஸ்கில் செட்ஸ் இருக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து ஒருத்தவங்களை எப்படி அணுகிறோம். ஏன்னா இந்த மீடியா ஃபீல்ட்ல நிறைய பெண்களுக்கு வந்து வரணும்னு ஆசை இருக்கு. இப்ப வந்து போறதுமே ரொம்ப சிரமமான விஷயம்லாம் இல்லை. நம்ம ஒரு வீடியோல நம்ம ஹிட் ஆயிட்டோம்னா நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி மத்தவங்க நம்மள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறதுக்குமே நம்ம நிறைய உழைப்பை போட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி பீப்புள் என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்து வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் நான் 2ஆ பிரிக்கிறேன். 90ஸ்க்கு முன்னாடி இருந்து மீடியாவுக்கு வந்தவங்க ஜென்சி கிட்ஸ். ஜென்சி கிட்ஸ் இப்ப ஆல்பா வரைக்குமே சேர்த்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். அவங்களான மீடியாவுக்கு வந்துட்டாங்களான்னு இல்ல. இப்ப நான் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆக போற ஒரு அடலசன்ட் கேர்ளோட அம்மா. நான் வீட்டுல பாக்குறேன் ஒரு ஜென்சி எப்படி இருக்கு, அவங்களோட மூட் ஸ்விங் எப்படி இருக்கு, அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எதுவா இருக்கு. எல்லாருக்குமே வந்து இப்ப நான் ஒரு விஷயம்னா எல்லாமே தெரிஞ்சா கூட எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். எல்லாமே தெரியுது அப்படின்னு. ஏன்னா யாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடம். ஆனா இன்னைக்கு வரவங்க கிட்ட என்னன்னா எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்துல வராங்க. ஃபீல்டுக்குள்ள நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா லேர்னிங் அடுத்த நாள் நீங்க சொன்ன மாதிரி ஓவர் நைட்ல வந்து நம்பர் ரேஸ்ல முன்னாடி வந்துடணும், லைம் லைட்டுக்கு வந்துடணும், அடுத்த நாளே செலிபிரிட்டி ஆயிடணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு. நீங்க எத்தனை நாள் நீங்க வந்து லைம் லைட்ல இருந்தாலும் சுகிதா ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் சுகிதாவா இருந்தா மட்டும்தான் லைஃபை ரன் பண்ண முடியும். நீங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறது தான் லைஃப்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது இல்லைனாலும் சர்வை பண்ண தெரியும். ஸ்கிரீன்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கும் இல்லாம போயிடும். எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு பாடம், எந்த காலகட்டத்திலையும் அதை மண்டையில ஏத்திக்க கூடாது. ஏன்னா நீங்க இந்த மீடியா ஃபீல்டு வந்து ஒரு நிச்சயமற்ற ஃபீல்டு. என்னைக்கு வேணாலும் உங்களை கீழே தள்ளும். அப்ப உங்களை கீழே தள்ளும் போது உங்க ஸ்கில்லு தான் உங்களை நிக்க வைக்குமே தெரியும். நீங்க ஸ்கிரீன்ல வந்தது வந்து உங்களை நிக்க வைக்காது. நீங்க ஸ்கிரீன்லயே 20 வருஷம் இருக்கணும்னா கூட உங்க ஸ்கில் தான் உங்களை நிக்க வைக்கும். அப்ப லேர்னிங் தொடர்ந்து படித்துட்டே இருக்கிறது ஒண்ணுதான் அதுக்கானவே. அந்த படிக்கிறதுங்கிறது வந்து டிகிரி மேல டிகிரி படிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எந்த துறையை செலக்ட் பண்றீங்க அந்த துறை குறைந்தபட்சம் நீங்க எடுக்கிற வீட்டு சம்பந்தமா கூட என்வாயர்மெண்ட்னு எடுத்தோம்னா இன்னைக்கு கிளைமேட் ஜேர்னலிசம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு வாஸ்ட் டாபிக். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல அவ்வளவு கிராண்ட்ஸ் ஜேர்னலிஸ்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனா தமிழ் மீடியாவுக்கு அதெல்லாம் இன்னும் தெரியவே தெரியாது. எர்த் நெட்வொர்க்ல அவ்வளவு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மீடியா ஹவுஸ்மே இன்டர்நேஷனல் மீடியா ஹவுஸ் வேற மாதிரி ரன் ஆகுது. ஏன்னா நான் ஒரு 3-4 இன்டர்நேஷனல் கோர்சஸ் படிச்ச முறையில சொல்றேன். ஜேர்னலிசம் ஏஏ அகாடமியா இருக்கலாம், லண்டன் பொலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அவங்களுடைய எல்எஸ்சி உடைய போலீஸ் உடைய கோர்சஸா இருக்கலாம், பாயிண்டர்ஸ் உடைய கோர்சஸா இருக்கலாம், ராய்டர்ஸ் உடைய கோர்சஸா இருக்கலாம், ஏஎஃபியோட கோர்சஸா இருக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாமே தமிழ் மீடியா இயங்குற ஜேர்னலிசத்துக்கு நேர் எதிரான இன்னொரு ஜேர்னலிசத்தை கத்து கொடுக்குது. அதை படிங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாருக்கும். ஏன்னா அது படிச்சீங்கன்னா தான் நீங்க நிக்க முடியும், நீங்க தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்ப நீங்க அதுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, அதை படிச்சாலே போதும். ஆனா அந்த படிக்கிறதுக்கு நம்ம தயாரா நம்ம ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம், ஒரு மைக்க புடிச்சிட்டு நின்னுட்டாலே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் பொழுது அது அவங்களை பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. அந்த மைக்க ஹோல்டு பண்றதுங்கிறது பிரைடு மட்டுமல்ல, அது பொறுப்பு, பெரிய பொறுப்பு நம்ம கையில. நாம வந்து அதிகாரத்தை நோக்கி குரலற்றவர்களுடைய குரலா நம்ம இருக்கிறோம். அந்த குரலை நம்ம மூலமா அவங்களுக்கு தகவலா சொல்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கூடுதல் பொறுப்போட தான் நான் ஒவ்வொரு முறையும். அது பிராண்ட் வேற வேறையா இருக்கலாம், ஆனா அந்த மைக்குன்னு ஒண்ணு பிடிக்கிறோம்ல, அது கொடுக்குற பிரைடு வந்து நீங்க ஸ்டுடியோல உட்காந்து பேசுறதை விட அதிகமான பிரைடு. எனக்குலாம் எலெக்ஷன் கேம்பெயின் ராலியில அந்த மைக்க புடிச்சிட்டு போற பிரைடு இருக்குல்ல, அது வேற மாதிரியான ஒரு பிரைடு. அது கொடுக்குற வந்து உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு. அது அதை விட கூடுதல் பொறுப்பு இருக்கு, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க லேப்பல் மைக் இந்த ரோடு மைக்ல எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருமானு தெரியாது. மைக்க ஹோல்டு பண்ணும்போது வர ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல்டு ஜேர்னலிஸ்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது புரியும். ஓகே, தென் இப்போ ஃபுல் ஜேர்னி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா ஏதாவது உங்களுக்கு ரிக்ரெட்னு ஒண்ணு இருக்கா? நான் திரும்பி பாக்குறப்ப மேபி நான் இந்த முடிவு எடுக்காம இருந்திருக்கணும், இல்லைன்னா வேற பாதையில நான் போயிருந்தா என்னோட வேற மாதிரி நான் இருப்பேனேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அப்படி நினைச்சதே இல்லை. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜேர்னலிஸ்ட் ஆகலைன்னா நான் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்? என்னால வந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்துக்குமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா அப்படி நினைக்கிறத கூட நான் தப்புமே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஜேர்னலிசம்க்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு திரும்ப தெரிஞ்சதெல்லாம் ஜேர்னலிசம் மட்டும்தான். எனக்கு இதை விட்டா வேற என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல எனக்கு. அதனால எனக்கு ஒரு நாளும் அப்படி ரெக்ரெட்டே இருந்தது இல்ல. என்னால சோல் சாட்டிஸ் எனக்கு வந்து பணம் இல்லாம ஒரு இடத்துல இருந்துட முடியும். நிறைய நீங்க மீடியா ஹவுஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது
போது உங்களுக்கு டெய்லியுமே வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் உங்களோட லைஃப் இருக்கும். அதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனா சோல் சாட்டிஸ்பாக்சன், நம்ம பாக்குற வேலைக்குன்னு ஒரு திருப்தி இருக்குல்ல, அது இல்லைன்னா அங்க இருக்கவே முடியாது உங்களால. அந்த இருக்கும் பொழுது வேற எதை பத்தியுமே நமக்கு யோசிக்க தோணாது. நீங்க டே அண்ட் நைட் வேலை பாக்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னால வந்து ஒரு நியூஸ் டே அன்னைக்கு வீட்டுல உட்காந்துரு, வீட்டுல இரு அப்படின்னாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, காலையில 5 மணிக்கு வந்துட்டு நைட்டு திரும்ப 9 மணிக்கு வீட்டுக்கு போறேன் ஒரு நாள். போய் 1 மணி நேரத்துல என்னால அங்க வீட்டுல இருக்க முடியல. ரொம்ப அண்டர்ஸ்டாவே இருக்கேன். என் பொண்ணு, நீ திரும்ப தயவு செய்து கிளம்பி நீ ஆபீஸ்க்கு போயிரு அப்படின்னு சொல்ற நிலைமையில நான் பல நாள் நைட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஆபீஸ்ல முக்கியமான நியூஸ் டேஸ்ல எல்லாம் நான் வீட்டுக்கு போகணுமே போயிருவேன். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இன்னைக்கு இந்த டைம் நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், இந்த வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். அதனால என்னுடைய முழு அர்ப்பணிப்பை வந்து நான் முழுசா கொடுத்துருக்கேன். என்னால வேற எதை பத்தியும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ரெக்ரெட்டே கிடையாது. அந்த வார்த்தையை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஏன் அதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு தோணும். ஓகே, ஆனா இவ்வளவு ஒரு ஃபீல்டு நம்ம புடிச்சு போய் நம்ம இருக்கோம்ல மேம், ஆனா ஒரு பயம் இருக்கும்ல, மேபி இது நாளைக்கு நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்திருக்கா? எனக்கு அந்த பயமும் வந்ததுல. அதுதான் சொல்றேன்ல, நாம நம்மள தகுதிப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கான இடம்னு ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து நேர்மையான வழியில உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கதவு எங்கோ ஒரு இடத்துல இருந்து திறந்துகிட்டே இருக்கும். அது வந்து என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. அதனால நான் இது வந்து வெறும் ஏதோ இங்க மோட்டிவேஷனலா சொல்லிட்டு போகணும்லாம் சொல்லல, என்ன அனுபவத்துல இருந்து சொல்றேன். எனக்கு ஒரு கதவுகள் மூடும் போது இன்னொரு கதவுகள் வாய்ப்பா தானா திறந்திருக்கு. நான் போய் கதவை எந்த கதவையும் தட்டுனது இல்லை. எனக்கு தானாதான் திறக்கப்படும். ஒவ்வொரு நான் மீடியா ஹவுஸ் ஜம்ப் பண்ணும் போதும் எனக்கு தானா திறக்கப்பட்ட கதவு தான். அதுக்கு நான் வந்து என்ன தகுதிப்படுத்தி வச்சிருந்தேன். அப்ப என்னுடைய தகுதி அந்த இடத்துல, நான் சொல்ற தகுதிங்கிறது ஒரு இன்னைக்கு மீடியா ஹவுஸ்க்கு என்ன ஸ்கில்லோ அதுக்கு என்ன நான் தயார்படுத்தி வச்சிருந்தேன். அந்த வாய்ப்பை நான் ஏதோ ஒரு மீடியா ஹவுஸ்க்கு வழங்கிட்டு தான் இருக்கேன், இனியும் வழங்கிட்டு இருப்பேன். இல்ல நானே கூட அது ஒரு இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இன்னைக்கு மீடியா ஹவுஸ் வந்து நிறைய நல்ல ஜெர்னலிஸ்ட வெளியேற்றிட்டாங்க. பல்வேறு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், பல்வேறு காரணங்களால. அது இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு மீடியா ஹவுஸ்குள்ள ரன் ஆகிற நல்ல ரொம்ப கிரெடிபிலிட்டியான ஜெர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து வெளியில போயிடுறாங்க. அப்ப நான் ரீசெண்டா நான் வந்து GNI கோர்ஸ் படிக்கும்போது, ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் கோர்ஸ் போயிருந்தப்ப நாங்க 100 பீப்புள்னா அதுல வந்து எபோவ் 50% 57 நம்பர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, 57 or 53 ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர், எபோவ் 50 இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் இருந்தாங்க. ஏன் இவ்வளவு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் உருவாக்கி இருக்காங்க? ஏன் அப்ப மீடியா ஹவுஸ்குள்ள உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் யாரு? எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நான் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு, ஃபியூச்சர் பிளான் இருக்கு தமிழ் மீடியா சார்ந்து. நீங்க கேட்டீங்களா அடுத்து என்ன ஆவீங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு? எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒரு பெரிய ரோட் மேப் இருக்கு. தமிழ் மீடியாவில் அந்த வேக்யூம் இருக்கு. அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் நானு. அதை நோக்கி நான் அதுக்கான ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கோல் நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். என் சார்ந்து என் கூட இயங்கக்கூடிய மற்ற ஜேர்னலிஸ்டுகள் வேற லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய, இப்ப ஜதின் மாதிரியோ அல்லது வந்து ஜாய்தீப் மாதிரியோ வேற வேற சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்றது எல்லாமே நார்த்ல இருக்கிறவங்க. அவங்க எல்லாரும் வந்து வேற இன்டர்நேஷனல் மீடியா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிறைய இன்டர்நேஷனல் கோர்சஸ் அங்க இருந்து இங்க வந்து அப்படியே வந்து கொண்டு வராங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது தமிழ் மீடியாவுல வந்து அந்த ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் பெரிய லெவல்ல இங்க இருக்கு. அந்த வேக்யூம் ஸ்பேஸை நோக்கி நான் நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் எனக்கு இருக்கு. சோ அதனால நான் எப்போதுமே ஜெர்னலிஸ்ட், ஒரு உயிர் போற வரைக்கும் ஜெர்னலிஸ்டா தான் இருப்பேன் நான். நீங்க சொல்றதுலயே தெரியுது மேம் எவ்வளவு பேஷனேட்டா இருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கோட்னு ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன், அதை நான் ரொம்பவே நம்புவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோட் நம்மளுக்கு மைண்டில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று அடிபட்டிருப்போம். அதனால தான் இந்த கோட் நம்மளுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அதை பிடிச்சிட்டு இருப்போம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பி அ ப்ரியாரிட்டி, டோன்ட் பி அஸ் அன் ஆப்ஷன், இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்வீங்க. அதுக்கு பின்னாடி அந்த பேக் ஸ்டோரி என்னவா இருக்கு? அதுக்கு பின்னாடியும் ஒரு கோட் இருக்கு அப்படி சொல்லலாம். நீங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு தவறே செஞ்சுட்டு வெளியில போனாலும் அது வந்து சொசைட்டில வீட்டுல தொடங்கி சொசைட்டில தொடங்கி மீடியா ஹவுஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி இந்த மீடியாவோ அல்லது இந்த உலகமோ இல்ல வீட்லயோ பேச மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளை தப்பு பண்ணா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணக்கூடாது. இது வந்து வீட்டுல தொடங்கும். அப்புறம் நம்ம கல்ச்சர் சொசைட்டி உறவுகள்ல தொடங்கும், நம்ம ஊர்ல தொடங்கும். அப்புறம் வந்து அப்படியே அது கல்ச்சரா மாறும். அது எல்லா இடத்துல மீடியா ஹவுஸ்லயும் இருக்கு.
எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்ப உங்க மீது வந்து தொடர்ந்து அவதூறுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி சொல்றதுக்கு அவதூறு இல்லைனாலும் அவதூறு கண்டுபிடிச்சு உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம, அதாவது மாயா ஏஞ்சலாவுடைய ஒரு கோட் இருக்கு, நான் எழுவேன், அதாவது ஐ ரைஸ் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு, அவங்களோட ஒரு போயம் இருக்கு. அது என்னன்னா, வரலாற்றுல வந்து நீ என்னை எவ்வளவு அவதூறு பேசினாலும், என்னை வந்து நீ வந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சா கூட நான் சருகா மேல் எழுவேன், பட் டஸ்ட் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்னு முடிப்பான். அந்த போயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாயா ஏஞ்சலோடைய போயம். அதான் நான் எப்போதுமே வச்சுப்பேன். என்னை நீ எவ்வளவு அவதூறு பேசி என்னை எப்படிதான் புதைக்கணும், என்னை இருட்டடிப்பு செய்யணும்னு நினைச்சாலும் நான் ப்ரையாரிட்டியா எப்போதும் இருப்பேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய தொடர், என்ன நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கிற என்னுடைய தயாரிப்புகள் மூலமா, என்னுடைய ஸ்கில் மூலமா நான் வந்து இந்த ஊடகத்துக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏதோ ஒரு வகையில தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணணும். ஓகே, அதான். சோ நைஸ் மேம். தென் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Magic20 தமிழ் வந்து ஒரு ஆடியோ புக் ஆப், நிறைய வந்து புக்ஸோட சம்மரிஸ் அதில் வந்து இருக்கு. கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான், பிகாஸ் நீங்கள் எக்கச்சக்கமாக நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் அதில் வந்து இந்த 3 புத்தகங்கள் என் வாழ்க்கையே மாற்றிருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு டவுனான சுச்சுவேஷன்ல கூட அதை படிச்சா எனக்கு வந்து ஒரு, நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் நான் மீண்டு எழுவேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3 புத்தகங்கள் பேர் சொல்லுங்க. Magic20 அப்படிங்கிற இந்த அமைப்புல வந்து இவ்வளவு சாதனை பெண்களை தொடர்ந்து நீங்க வந்து அவங்களுடைய இதை கேட்கும்போது, இதை பார்த்துட்டு இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறது வந்து இந்த உசுப்பேத்தி விடுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க கேட்கிற 3 புக் அப்படின்னு சொன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வந்து அல்கெமிஸ்ட், ரசவாதி, அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு புக் 2 புக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இப்ப நிறைய புக் இருக்கு, நிறைய என்னோட ஃபீல்டு சார்ந்த புக். இப்ப தமிழ்நாடு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே நான் அந்தந்த காலகட்டத்துல நான் படிச்சேன். ஸ்பெசிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, மாயா ஏஞ்சலாவுடைய போயம்ஸ் புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட எல்லா போயம் கலெக்ஷன்ஸ்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தந்த டைம்ல ஒரு புக், இப்ப திடீர்னு ஒரு புக் வந்து ஒரு எலெக்ஷன் டைம்னா எனக்கு அப்ப உடனே வந்து அந்த எலெக்ஷன் சம்பந்தமா என்ன புக் வந்திருக்கு அப்படின்னு, ஒரு ஓட்டிங், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பத்தி, சர்வே பத்தி அப்படின்னு அப்பப்ப யாரெல்லாம் என்ன புக் எழுதுறாங்களோ அந்த ட்ரெண்டுக்கு நான் அந்த புக்கை படிச்சிடணும். அப்ப நான் கேள்வி இன்னும் நான் சுருக்கி கேட்கிறேன் மேம். இப்ப ஜேர்னலிசம் பத்தி இப்பதான் நான் ஜேர்னலிசம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி இப்பதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இந்த ஒரு புக் படிச்சா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னா என்ன மாதிரி ஒரு புக்? அப்படி ஒரு புக்கே கிடையாது, சீரியஸ்லி சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல, தமிழ்நாடு ஜேர்னலிசம்ல இருக்கிற ஒரு பெரிய வேக்யூமே அந்த பிளேஸ் தான். இந்த புக்கை படிச்சா கத்துக்கலாம், அந்த புக்கை படிச்சா கத்துக்கலாம்னு இல்ல. நான் சொன்ன மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் கோர்சஸ் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பாயிண்டர்ஸ்லயோ அல்லது AFPலயோ நிறைய கோர்சஸ் அதுல எல்லாம் இருக்கு, ராய்டர்ஸ்ல கூட இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய படிங்க. நிறைய இன்டர்நேஷனல் ஹார்வர்ட்ல எல்லாமே நிறைய கோர்சஸ் நடத்துறாங்க. ஏன் நீங்க தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிறது தமிழ்நாட்டுடைய மீடியாவுடைய வடிவம்ங்கிறது உலக ஜேர்னலிசத்துடைய ஒரு சிறு புள்ளியா தான் நம்ம இருக்கோம். நாம இன்னும் அதை நோக்கி பயணிக்க, டெக்னிக்கலா நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகலாம். எல்லாரும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 21-22 பேட்ச்ல நான் ஃபர்ஸ்ட் ஜேர்னலிசம் அகாடமி சவுத் இந்தியால இருந்து செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் கேர்ள் நான். அந்த அகாடமி படிக்கும் பொழுதே நார்த்ல ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து ஹிந்தில ரீஜனல் லாங்குவேஜஸ்ல AI டூல் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் நிறைய AI டூல் இருக்கு. இப்ப கூகுள் நிறைய வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் கொண்டுட்டு வராங்க AI டூல். ஆனா அப்பவே வந்து நிறைய டூல்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்கிரேட் ஆயிட்டே இருக்காங்க. சைலண்டா நார்த் மீடியா ஹவுசஸ் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் சதர்ன் மீடியாஸ், எனக்கு சதர்ன் மீடியாஸ்னு கூட சொல்ல முடியல, ஏன்னா தெலுங்கு மலையாளமும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல. கேட்டா நம்மளோட கம்பேர் பண்ணும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில இப்ப மலையாளத்துல எல்லாம் நிறைய AI டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டே டு டே லைஃப்லயே. ஆனா தமிழ் மீடியா ஹவுஸ் அந்த அளவுக்கு டெக்னாலஜி அடாப்டடா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதலாளிகள் தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பட் ஆனா இன்னொரு 10 வருஷத்துல நீங்க இந்த வேர்ல்டு ரேஸ்ல நிக்கணும்னா, நீங்க இந்த மாதிரியான நியூ டூல்ஸுக்கு, உங்களோட அப்கிரேடேஷனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மீடியா ஹவுஸும் மீடியா ஓனர்ஸும் தயாராகணும். பசங்களும் ஜேர்னலிஸ்டா வர்றவங்க, நான் கத்துக்கிட்டேன், இதுதான் ரோட் மேப்பு, ஒரு வாய்ஸ் ஓவர் எழுத தெரியணும், டாக்குமெண்ட்ரி பண்ண தெரியணும், ஒரு ப்ரோக்ராம ப்ரொடியூஸ் பண்ண தெரியணும், போய் ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸடா ஒரு ஃப்ரேம் வச்சுட்டேன்னா நான் ஒரு கேமராமேன், அப்படி இல்ல. இனிமேல் நீங்க டே டு டே கத்துக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. எவ்ரிடே ஒரு டூல் புதுசா வரும். அந்த டூல் வந்து ஏற்கனவே நீங்க கத்து வச்சிருக்க டூல் அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும், டைம் கன்சியூம் பண்ணும். நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க இடத்த ஃபில் பண்ண ஒரு டூல் வந்திருக்கும்.
அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. அப்ப நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும்னா இததான் படிக்கணும் அததான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்வேன். நான் அப்படிதான் படிப்பேன். எனக்கு அப்படிதான், எனக்கு படிக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் நான் படிக்க மாட்டேன். போகையிலையும் வரையிலையும் படிச்சிருவேன். ஒரு லிஃப்ட்ல கூட ஒரு புது விஷயத்த கத்துக்கிறேன். அப்படியான ஒரு ஆள் தான் நான். மேம் ஆக்சுவலி ஒரு பொண்ணு மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறதோ இல்ல ஒரு ஆங்கர் ஆகுதுமே அதுமே ஒரு சிரமமான விஷயம் தான். ஆனா நீங்க தலைமை பொறுப்புல இப்ப வந்திருக்கீங்க, அதை எப்படி பாக்குறாங்க மக்கள், எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க நீங்க? டே 1 எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு யூடியூப் மீடியா. ஒன்னும் பெருசாலாம் மாறிடல. நான் திரும்பவும் சொல்றேன், நான் அதை மைண்ட்ல ஏத்திக்கவே இல்லை. நான் ஆங்கரா இருந்த காலகட்டத்தில ஏத்திக்கல, இன்னைக்கு இந்த பொறுப்பா இருந்த காலகட்டத்தில இல்ல. சுகிதாங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவளால எல்லா வேலையும் செய்ய முடியும், அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா நிறைய பேர் என்ன சோ கால்டு சொல்லும் பொழுது அவங்களே உங்களை தலைமை பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மள ட்ரால் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்க கூடாது. நம்மளுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா நாம கீழே இறங்கி நின்னு வேலை செய்யணும். நான் ரூம்குள்ளதான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா என்னால அப்படி இருக்கவே முடியாது. என்னால நியூஸ் ரூமை தாண்டி வேற எதையுமே யோசிக்க முடியாது. நியூஸ் ரூம்ல இருந்துதான் என்னால வேலை செய்ய முடியும். அதனால எனக்கு ஒரு நாளும் அது எனக்கு அது கிரீடமாவும் இருந்தது இல்ல, அது முள் கிரீடமா வேணா இருந்து பஞ்சாயத்துகளை கூட்டியிருக்கே தவிர அதை ஒரு நாளும் நான் என்ஜாய் பண்ணதில்ல. ஆனா என்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இங்க ஆல்ரெடி ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபீல்டாவே மீடியா இருந்துட்டதுனால ஒரு உமன் வாய்ஸ் கொடுக்கும் பொழுது, ஒரு உமன் ஒரு கமாண்டிங்கா சொல்லும் போது ஆண்கள் டெஸ்க்ல சத்தம் போட்டு பேசுவாங்க. அப்புறம் நியூஸ் ரூம்ல கத்துறது, ஒரு தப்பு போச்சுன்னா அந்த இடத்துல அந்த தப்பை சரி பண்ணணும்னு தான் பதட்டத்துல நம்ம கத்துவோம். ஆனா ஆண்கள் கத்தும் போது அது பிரச்சனையா இருக்காது. ஒரு பெண் கத்தும் பொழுது இவங்க ஏன் கத்துறாங்க, இவங்க ஏன் கூப்பிட்டு தனியா பேச மாட்டேங்கிறாங்க, இந்த டோன்லாம் வர ஆரம்பிச்சது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இதுக்கு கூட ஆண் பெண் டிஸ்கிரிமினேஷன் இதுக்குள்ள கூட இருக்கு. நமக்கு அந்த நிமிஷம் ஸ்கிரீன்ல பதட்டம் வரும், ஸ்கிரீன்ல தப்பு போகுதே அப்படிங்கிறதுதான் என்னோட பதட்டமா இருக்கும். அந்த நிமிஷம் அந்த பதட்டத்துலதான் நம்ம கத்துவோமே தவிர அது தனிநபர் சார்ந்த ஒரு அட்டாக்கா இருக்காது. ஏன் இப்படி வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க, இது பாசிவ் வாய்ஸ்ல வரணும், வேர்டிங்ஸே தப்பா இருக்கு, மிஸ்லீட் ஆகுது, கண்டென்ட்டே மிஸ்லீட் ஆகுது, இப்படி ஃபேக்ட் செக் பண்ணி ஏதோ ஒண்ணு நம்ம பதட்டத்துல சொல்லுவோம். அத கூட அவங்களுக்கு ஆண்கள் சொல்லி, ஆண்கள் ரொம்ப மோசமாலாம் பேசுவாங்க. என்னையெல்லாம் ரொம்ப மோசமாலாம் பேசின எடிட்டர்லாம் இருக்கிறாங்க. நீ எல்லாம் இங்க போனா டீ கிளாஸ் கழுவ கூட லாய்க்கு இல்லாமலாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன. ஆனா அவங்க முன்னாடியே தான் நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு வீட்டுல நான் டீ கிளாஸ் தான் கழுவுறேன், எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னால வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு என்ன ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா வேலையும், எல்லார் வீட்லயும் எல்லாரும் எல்லா வேலையும் தானே செய்வோம். அப்ப ஒரு சிங்கிள் மதரா நான் செய்ய வேண்டியது, நான் என்னுடைய பர்சனல் பக்கங்கள்ல நான் சந்திச்ச சவால்கள் அப்படிங்கிறது அது வேற ஒரு ட்ராக். பட் எந்த இடத்துலயும் நான் என்னைக்குமே ஆபீஸ்ல நான் சமரசம் பண்ணிக்கிட்டதே இல்லை. அப்ப நீ ஏன் ஒரு பெண் சொல்லும் பொழுது உனக்கு கோவம் வருது, அது அவ்வளவு நான் கேள்வி நேரம் சாரி கட்டிட்டு பண்ணணும்னு நாங்க ஒரு டீமா தான் முடிவு பண்றோம். அப்ப அந்த டீம்ல நெல்சன், விஜயன் எல்லாருமே இருந்தாங்க. ஏன் சாரி கட்டிட்டு ஷோ, ஏன்னா வழக்கமா ஒரு மாடர்ன் பெண் அப்படின்னா அப்படிதான் ஷோ பண்ணுவாங்க. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஷோனா அப்படிதான் எல்லார் மைண்ட் தாட்டும் போகும். ஆனா அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆண்களுக்கு எப்போதுமே பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அவங்க வீட்டுல ஒரு அக்காவா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், பெண்களுக்கான எந்த உறவு வடிவமா கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அது அவங்களுடைய தப்பு இல்ல, இந்த ஜெனரேஷன் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பேட்ரியாட்ரிக்கல் சொசைட்டி என்னைக்கு தந்தை வழி சமூகம் இங்க தலை தூக்க ஆரம்பிச்சதோ அந்த காலகட்டத்தில இருந்தே அப்படிதான் இங்க சமூகம் அப்படிதான் இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு அதுவும் புடவை கட்டிட்டு நம்ம வீட்டுல நம்ம சொல்றது கேட்டு அடங்கிட்டு, ஆனா புடவைங்கிற ஒரு ஃபெமினைனாவும் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு போறவங்க அப்படிங்கிற ஒரு பார்வைதான் புடவை மேல அவங்களுக்கு இருக்கு. அங்க உட்காந்து நீங்க பொலிட்டிக்கலா ஒரு கவுண்டர் நரேஷன் அவங்க மேல வீசும் போது அது ரொம்ப ஹர்ட் பண்ணும், அது ப்ரொவோக் பண்ணும். ஷோவோட ஹிட்டுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். கேள்வி நேரத்துல ஒரு ஷோ ஹிட்ல அது புடவைய கட்டிட்டு உட்காந்து ஒரு பொண்ணு பேசினா அதை தாங்கிக்கவே முடியாது. பொலிட்டிக்கல் பேசினா சுத்தமா தாங்கிக்க முடியாது. சோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப இருந்த ஹீட்டை ஏற்கனவே நான் நிறைய இடங்கள்ல அனுபவிச்சுட்டேன். சோ அதோடைய இன்னொரு வெர்ஷனா பார்த்தேன். அதான் நீங்க டெஸ்க்ல பேசக்கூடாது, என் மேல வச்ச சார்ஜஸ் எல்லாம் நீங்க டெஸ்க்ல சத்தம் போடுறீங்களா, எல்லா டெஸ்க்கும் இப்படிதான் பாருங்க, இதோட மோசமாலாம் திட்டுவாங்கப்பா ஆண்கள். அவங்க ஆண்கள்கிட்ட திட்டு வாங்குறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பெண் திட்டுறது அப்படிங்கிறதுதான் அவங்க கிட்ட இருக்கிற நரேஷன். அதுதான் அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அதை நான் நிறைய பார்த்தேன். அதுதான் எனக்கு ஒரு புது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னா. அது டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, இது காலகாலமா இருக்கிறதுதான். பட் நீ கேள்வி எல்லாம் கேட்பியா அப்படின்னு அப்பதான் நான் நினைச்சுப்பேன். நான் இதை
அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு விமன் லீடர், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான லீடர், நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க எல்லாம் எப்படிதான் அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்றீங்களோ, நான் இப்பதான் ஃபேஸ் பண்ண இவ்வளவு நாள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஹீட் இல்ல, இப்பதான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரே ஒரு வேர்டு சொன்னாங்க, அவ்வளவு பயம் சுகி ஆண்களுக்கு நம்ம மேல அப்படின்னு. எக்ஸலண்டான பதில். அந்த பதில நான் எதிரே பார்க்கல அவங்க கிட்டே இருந்து. அவங்க சொன்னாங்க, அப்பதான் தெரிஞ்சது அவங்க என்னை விட எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சவங்க, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. எனக்கு அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய எனக்கு பர்சனலி ஃப்ரெண்டு, ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அவங்க சொன்ன பதில் வந்து அடிச்சுக்க முடியாத பதில். இப்ப ரீசெண்டா நான் இதை என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். அப்ப ஒரு தடவை இப்ப இந்த மாதிரி இந்த ட்ரோல் எல்லாம் பத்தி ஒரு நாள் பேச்சு வரும்போது அன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல, உங்களை பார்த்தா, பெண்களை பார்த்தா அவ்வளவு பயம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸே இப்ப எனக்கு அதை திரும்ப சொல்ற அளவுக்கு அது ஆயிடுச்சு. அந்த அந்த ஒரு வேர்டு மொத்தத்தை அடிச்சு தூக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது அவங்க கிட்ட. ஆமா, அந்த பெர்ஸ்பெக்டிவே நம்மளுக்கு மாறிடுச்சு. ஓ, அவங்க நம்மள பார்த்து பயந்து அப்படி பேசுறாங்க. கண்டிப்பா மேம், ஜேர்னலிசம் பத்தி ஆகட்டும், இல்ல சுகிதா யாருன்ற ஆகட்டும், எல்லாமே நம்ம பேசணும். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். கண்டிப்பா பாக்குற பெண்களுக்குமே ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்புறேன். சமீபத்துல என்னுடைய ஒர்க்கை அங்கீகரிச்சு மேஜிக் 20 தமிழுடைய மேஜிக் பெண்கள் அவார்டு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கி என்னுடைய இந்த ஜேர்னலிசம் ரோட் மேப்பை இவ்வளவு டீடைல்டா நான் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணல. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பர்சனல் பக்கங்களா தான் இருந்திருக்கு. ஒரு நியூஸ் ரூம் எப்படி இயங்கும், ஒரு பெண் வந்து நியூஸ் ரூம்குள்ள நிற்கும் போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், அது அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் எதிர்கொள்வாங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எனக்கே இருந்துச்சு. ரொம்ப அழகா நீங்களும் கொஸ்டினை நரேட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க என்ன பத்தி. நிகழ்ச்சியில இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி.